ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி டமால் செஷன். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மார்க் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 499 இருக்குது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. CWJ 10 or 20 சரியா? நீங்க 10 or 20 போட்டு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு கோட் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒரு கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்து சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, சரி. ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 54. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ 2850. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு. ஆப்ஷன் இ எய்தர் ஏஆர்சி. ஓகேவா? எய்தர் ஏஆர்சி. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 71. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அடுத்து இது இந்த ஃபுல் கோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ 1 and 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் 3 மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. Time's up. Option B, only one follows. Okay, only one follows. Next question. Next question. Time முடிஞ்சது. Answer option C, only two follows. Only two follows. So next question. One minute time கொடுக்குறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சேர்ந்து சால்வ் பண்ணுங்க.
ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி 16. ஓகேவா? ஆப்ஷன் பி 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க அப்படி. So answer option C, north east. ஓகேவா? நார்த் ஈஸ்ட். அடுத்து so next question, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பாயிண்ட் ஐ. ஓகேவா? ஐ தான் வரும். அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சி 2. 2 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 2. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் பி 638. ஓகேவா? ஆப்ஷன் பி 638. அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 6. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி 6. ஓகே, அடுத்த கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் ஆயிருச்சு. ஆன்சர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுங்க. நான் 10 செகண்ட் தான் டைம் கொடுப்பேன் ஃபர்ஸ்டா. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி சி. ஓகேவா? சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 to 15 செகண்ட். ஓகே, அதுக்குள்ள போட்டுடலாம். இதை டக்குன்னு கண்டுபிடிங்க. என்ன வரும்? ஆப்ஷன் டி, டி இஸ் பிரதர் இன் லா ஆஃப் சி. ஓகேவா? அதுதான் ஆன்சர். அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் தான் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ ஆன்சரே கொடுத்துட்டாங்களா? சால்வ் பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின்.
ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் இ நன். ஓகேவா, ஆப்ஷன் இ நன் தான் ஆன்சர். அடுத்து ஓகே, இன்னைக்கு வந்து 5 சீட்டிங் அண்ட் பசில் வச்சிருக்கேன் சரியா. 5 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் 1.5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன் சரியா. இன்னைக்கு கம்மியான டைம் தான், பட் 1.5 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி. சரி, 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்குள்ள சால்வ் பண்ணிருக்கணும். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. YSW UZXTV. ஓகேவா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. CFDA VGE. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஸோ டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஓ எஸ். சாரி, ஆப்ஷன் இல்ல, ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. OSL RQMPN. ஓகேவா? ஸோ அடுத்து, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. NOMQPHFIEG. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் KNLIOMJ. ஓகேவா? ஸோ இதோட கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 19 minutes ஆயிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிருக்கு. நான் 5 பசில் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா டைம் பாருங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போயிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7 persons இருக்கக்கூடிய டேஸ் பர்சன், அதாவது ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ல எக்ஸாமுக்கு போயிருக்காங்க. ஓகே, அப்ளை பண்ணிருக்காங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. வீக் ஸ்டார்டிங் எந்த அந்த வீக் வந்து என்ன டேல ஸ்டார்ட் ஆகுது? சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும். ஓகே, அடுத்து எல் அப்ளைடு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எல் அப்ளைடு 2 days before O. ஓகே, எல் நெய்தர் அப்ளைடு ஆன் சண்டே நார் மண்டே. எல் வந்து சண்டேலயும் கிடையாது, மண்டேலயும் கிடையாது. ஓக்கு 2 நாளைக்கு முன்னாடி. சோ அப்ப எப்படி வரலாம்? எல் இங்க போட்டுட்டு ஓக்கு 2 நாளைக்கு முன்னாடினா ஓ இங்க போடலாம். பிஃபோர் தானே. சோ அப்ப எல் இங்க போட்டு ஓ இங்க போடலாம்.
எம் அப்ளைட் இமீடியட்லி ஆஃப்டர் ஓவா, அப்ப இதுக்கு அடுத்து பாசிபிலிட்டி வராது. ஓக்கு இமீடியட்லி ஆஃப்டர் எம் வரும், ஓக்கு இமீடியட்லி ஆஃப்டர் எம் வரும். ஓகே, என் அப்ளைட் இமீடியட்லி ஆஃப்டர் கே, கேக்கு இமீடியட்லி ஆஃப்டர் என் வரணும். சோ கேக்கு இமீடியட்லி ஆஃப்டர் என், கேக்கு இமீடியட்லி ஆஃப்டர் என் இப்படி போடலாம், இல்லாட்டி இங்க கே என் போடலாம். ஐ அப்ளைடு 3 days பிஃபோர் ஜே, ஜேக்கு 3 நாளைக்கு முன்னாடி 1 2 3 முன்னாடி ஐ. அப்ப இங்க எப்படி போடுறது? சப்போஸ் இங்க கே போட்டிருந்தேன்னா ஜேக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஐ வருமா? போட முடியாது, இது போட முடியாது. இந்த இடத்துலயும் பாருங்க, ஜேக்கு 3 நாளைக்கு முன்னாடி கே போட ஐ போட முடியுமா? முடியாது. சோ இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். கேஎன்எல் ஐஓ எம்ஜே. ரொம்ப ஈஸியா இருக்கா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு சவுத், செகண்ட் ரோ வந்துட்டு நார்த் வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல யார் இருக்கா? எம்என் ஓபிக்யூ, அண்ட் செகண்ட் ரோல இஎஃப்ஜிஹெச்ஐ இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். F stands third to the left of G, P stands opposite to G, the number of persons. Okay. இங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜியோட தேர்ட் லெஃப்ட்ல, ஜினா நம்ம கீழே தான் ஃபில் பண்ண முடியும், லெஃப்ட். ஜியோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தான் வரும். இங்க இந்த இடத்துல நான் ஜி போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் எனக்கு எஃப் வரும். அப்படி இல்லைன்னா ஜியை நான் இங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் எனக்கு எஃப் போடுற மாதிரி வரும். ஓகே, இந்த ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஓகே, ஜியோட தேர்ட் லெஃப்ட் எஃப். அடுத்து பிக்கு ஜி, பி வந்துட்டு ஜியோட ஆப்போசிட்ல இருக்காங்க. பி வந்து ஜியோட ஆப்போசிட், பி வந்து ஜியோட ஆப்போசிட். பியோட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ என்னோட லெஃப்ட்லயே அத்தனை பேர் தான். பியோட ரைட்ல ஒருத்தர், என்னோட லெஃப்ட்ல வரும். பியோட ரைட்ல யாருமே இல்ல, என்னோட லெஃப்ட்ல யாருமே இல்ல. இ ஸ்டாண்ட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஐ, ஐயோட இமீடியட் ரைட்ல யார் இருக்காங்க? இ இருக்காங்க. இஎஃப், இ வந்து ஐயோட இமீடியட் ரைட். அப்ப ஐ இங்க போட்டாதான் ஐயோட இமீடியட் ரைட் இ வருவாங்க. ஐ இங்க போட்டாதான் ஐயோட இமீடியட் ரைட் இ வருவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து எம் நெய்தர் ஸ்டாண்ட்ஸ் ஆப்போசிட் டு இ நார் எஃப். எம் வந்து எஃப்க்கு ஆப்போசிட்லயே வரக்கூடாது, இக்கு ஆப்போசிட்லயே வரக்கூடாதுன்னா இங்கதான் வரும். இங்க எம் எஃப்க்கு ஆப்போசிட்லயே வரக்கூடாது, இக்கு ஆப்போசிட்லயே வரக்கூடாதுன்னா எம் இங்கதான் வரும். Q does not stand adjacent to n. என்னுக்கு பக்கத்துல Q வரக்கூடாதுன்னா இந்த பாசிபிலிட்டில பாருங்க, என்னுக்கு பக்கத்துல தான் Q வர்ற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல தான் Q போட முடியும். சோ அப்ப இது ரிமூவ் ஆயிடும். என்னுக்கு பக்கத்துல Q வரக்கூடாதுன்னா Q இங்கதான் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுச்சா? ஓகே, அப்ப இங்க பாருங்க, இதுல மட்டும் இன்னும் ஒருத்தர் பேலன்ஸ் இருக்கா? ஓ ஃபில் பண்ணாம இருக்கா, அது இங்க ஃபில் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் கீழே வந்துட்டு ஐஎஃப் ஜி ஹச் ஃபில் ஆகாம இருக்கு, அது இங்க போட்டுக்கலாம். ஆன்சர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். NOMQP HFIEG கரெக்ட் தான். ஓகே, அடுத்து பாக்கலாம். சோ அடுத்து பாருங்க, 8% வந்து டிஃப்ரெண்ட் மந்த்ஸ்ல லேப்டாப், புது லேப்டாப் வாங்கியிருக்காங்க. ஓகே, எல்லாமே சேம் இயர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? L bought it 3 months before M. L வந்துட்டு எம்முக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி, and M bought the laptop in month which have even number of days. Even number of days னா 30 நாள். ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வராது, செப்டம்பர், நவம்பர், இங்கெல்லாம் தான் என்னது வரும்? 330 ஈவன் நம்பர் டேஸ் இருக்கும். ஓகே, எம்முக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி, எம்முக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம்? நிறைய வருமா பாக்கலாம். எம்முக்கு 3 மாசத்துக்கு கீழே இருந்தே போட்டு பார்க்கலாம். எம்முக்கு 1 2 3 மாசத்துக்கு முன்னாடி யாரு? எல். அதே எம் இங்க போட்டேன்னா 1 2 3, சோ இங்க எல் வரும். அதே சப்போஸ் நான் இங்க எம் போட்டேன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி போக முடியுமா? முடியாது. இங்க எம் போட்டேன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்குமா? வராது. சோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் வந்திருக்கு. ஆர் பாட் இமீடியட்லி ஆஃப்டர் எல், எல்லோட இமீடியட்லி ஆஃப்டர் ஆர், எல் இமீடியட்லி ஆஃப்டர் ஆர். ஒன்லி 1% பாட் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஓகே, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 1% இருக்காங்க, அது கீழே வராது. அப்போ ஆருக்கு கீழே வராது, ஆருக்கு மேல, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 1% இருக்காங்க இடையில. ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல கீழே வராது, சோ மேலதான் கண்டிப்பா வரும். அடுத்து P bought 1 month before N. N-க்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, அப்போ N-க்கு இமிடியட்லி முன்னாடி இருக்கிறதா தான் வரும். N வந்து எஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மந்த்ஸ்ல வராது,
எஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மந்த்ஸ்ல என் வராது. பிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் வாங்கியிருக்காங்க, இல்ல எண்ணுக்கு முன்னாடி பி, எண்ணுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பி, எண்ணுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பி. ஆனா எஸ்க்கு பக்கத்துல என் வரக்கூடாது, எண்ணும் எஸ்ஸும் கான்சிக்யூட்டிவா இருக்கக்கூடாது. ஓகே, கரெக்ட் தான். அடுத்து ஓ பட் நெய்தர் அட்ஜசன்ட் டு ஆர் நார் என். ஓ வந்து என்க்கு பக்கத்துலயும் வரக்கூடாதான், ஆர்க்கு பக்கத்துலயும் வரக்கூடாதுன்னா அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். ஓ வந்து ஆர்க்கு பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னா ஓ இங்கதான் வரும், எண்ணுக்கு பக்கத்துலயே ஓ இல்ல. சோ ஆன்சர் இதுதான் நினைக்கிறேன், பாக்கலாம். OSLR யார் இன்னும் ஃபுல் ஆகாம இருக்கு, LMNOP Q ஃபுல் ஆகாம இருக்கு, அவங்கள இங்க போடலாம். ஆன்சர் OSLR QMPN. ஓகே, கரெக்டா வந்துருச்சா? சோ அடுத்து 7% இருக்கக்கூடிய இது பில்டிங் ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பாட்டம் மோஸ்ட் 1, டாப் மோஸ்ட் 7. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், D lives 3 floors above G. Neither of them live in top most and lower most. டாப் மோஸ்ட்லயே வரக்கூடாது, லோயர் மோஸ்ட்லயே வரக்கூடாது, ரெண்டு பேருமே. ஜிக்கு 3 ஃப்ளோர் அபோல, ஜிக்கு 3 ஃப்ளோர் அபோல 1 2 3 யாருக்கா டி, அல்லது ஜிக்கு 3 ஃப்ளோர் அபோல 1 2 3 ஜி வராங்களா? டி, ஜிகா போலதான் டி இருக்கு. ஓகே, ஜிகா போல. சரி, அடுத்து பார்க்கலாம். ஒன்லி 1 person lives between D and B. டிக்கு பிக்கும் நடுவுல ஒரு பர்சன் தான் இருக்காங்கன்னா டிக்கு மேலேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா டிக்கு கீழேயும் வரலாமா? இமிடியட்லி டிக்கு கீழேயும் 1 person தள்ளி வரலாம். சோ அப்ப ஜி இங்க இருக்கும். ஓகேவா, நான் சொல்ற புரியுதா? டிக்கு மேலேயும் பி, டிக்கு கீழேயும் பி வர மாதிரி போடலாம் 1 person. இங்க டிக்கு கீழே வர மாதிரி தான் பி போட முடியும், சோ மேல போட முடியாது. சி lives immediately above F. எஃப்க்கு இமீடியட்லி அபோல சி இருக்காங்க, எஃப்க்கு இமீடியட்லி அபோல. சோ பக்கத்துல பக்கத்துல இருக்குதுன்னா இங்கதான் வரும். எஃப்க்கு இமீடியட்லி அபோ சி, எஃப்க்கு இமீடியட்லி அபோ சி. பட் இங்க எஃப்க்கு இமீடியட்லி அபோ சி இங்க போட முடியுமா? எஃப்க்கு இமீடியட்லி அபோ சி. கரெக்ட் தானே? ஓகே. அடுத்து E does not live adjacent floor of D. டிக்கு பக்கத்துல இ வராதுன்னா அப்ப இ இங்க வரலாம், டிக்கு பக்கத்துல இ வராதுன்னா இ இங்க தான் போட முடியும். சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். டிக்கு பக்கத்துல இ வராதுன்னா இ இங்க எடுத்துக்கலாம். பி டஸ் நாட் லிவ் அபோ ஏ. ஏக்கு அபோல பி வரக்கூடாதுன்னா இங்க ஏக்கு அபோல தான் பி வருது. சோ அப்ப ஏ இங்க போட்டீங்கன்னா தான் கரெக்டா வரும். சிஎஃப்டிஏபி, சிஎஃப்டிஏபி ஜி கரெக்டா வந்துருச்சா? ஓகே. சோ நான் இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா சொல்லி ட்ரை பண்ணுவேன், பொறுமையா சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணலாம். சோ அப்போ அது நான் கரெக்டா பண்றேன்னா அப்படின்னு பார்த்தேன். பொறுமையா சொல்லும் போது எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா, நான் பொறுமையா ஒவ்வொரு சென்டென்ஸ் நல்ல டைம் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் அது எப்படி சொல்றது அக்யூரசி வருது. நான் அவசரமா சொல்ல போறேங்கிறதுல அந்த நாட்டு ஏதாவது ஒண்ணு கோட்டை விட்டுருவேன். சோ இனிமேல் வரக்கூடிய செஷன்ஸ்ல நான் இது இத்தனை நாள் கொண்டு வந்து இதுல கத்துக்கிட்டது என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் பொறுமையா சொன்னேன்னா கண்டிப்பா என்னால அதை கம்ப்ளீட்டா அக்யூரஸியா போட முடியும். ஓகேவா? சோ இனிமேல் நான் அப்படியே ட்ரை பண்றேன், பொறுமையா ட்ரை பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பிளேபேக் ஸ்பீட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, சரியா? அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு ஸ்பீடா வந்து சேரும். ஆனா நான் பொறுமையா சொல்ல பழகுறேன். ஓகேவா? எனக்கு அதுதான் வந்து அக்யூரசி கொடுக்குது, அதுக்காக தான். இல்லைன்னு நான் ஏதாவது நீங்களே பாத்திருப்பீங்க, நான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன். ஓகேவா? இனிமேல் அது வராம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாக்கலாம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 8% இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். லாங்கர் சைட்ல 3 பேரும், ஷார்ட்டர் சைட்ல ஒவ்வொருத்தரும் சைட்ல ஒன்னு இருக்காங்க, சரியா? ஸ்மாலர் சைட்ல 1 of them அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சோ எல்லாருமே இன்சைட் ஃபேஸ் பண்ணி தான், எல்லாருமே ஃபேசிங் தி சென்டர் தான் இருக்கு. சோ அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். V sits second to the left of X. எக்ஸோட செகண்ட் லெஃப்ட்ல வி இருக்காங்க. ஓகே, வி வந்து ஸ்மாலர் சைட் ஆஃப் த டேபிள். அப்ப இது ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. வி வந்து ஸ்மாலர் சைட் ஆஃப் த டேபிள் தான், ஆனா வியோட இது எல்லாரும் சென்டர் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வியை எங்கனாலும் எடுத்துக்கலாம், சரியா? இது ஒரு க்ளூ உங்களுக்கு. வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா வி இந்த பக்கம் எடுக்கிறா இங்க எடுக்கிறா எங்க எடுத்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? வி எங்கனாலும் எடுக்கலாம். சரி, வியோட எக்ஸோட செகண்ட் லெஃப்ட்ல வினா அப்ப எக்ஸ் இங்க போட்டா தானே எக்ஸோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் வி வரும். எக்ஸ் இங்க ஓகே, எக்ஸ் இங்க போட்டாதான் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரல. எக்ஸ் இங்க போட்டாதான் எக்ஸோட செகண்ட் லெஃப்ட் வி. ஒன்லி 2% சிட்டிங் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல 2% அப்போ ஒய் இங்க வரலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸோட ரைட் சைட்ல பாக்கணும்ல, எக்ஸோட லெஃப்ட் சைடும் பார்க்கணும், ரைட்லயும் பார்க்கணும்.
சோ அப்போ எக்ஸோட லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இங்க ஒய் வரும், எக்ஸோட ரைட் சைடு பார்க்கும்போது இங்க ஒய் வரும். ரெண்டு பாசிபிலிட்டி வந்துச்சா. இசட் சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் யூ, both are sitting at different side. டிஃபரண்ட் சைட்ல இருக்காங்க. இசட்டோட இமீடியட் லெஃப்ட்ல யூ இருக்காங்க. டிஃபரண்ட் சைடுனா கொஞ்சம் யோசிங்களேன். அப்ப லாங்கர் சைடு ஷார்ட்டர் சைடு வர மாதிரி இருக்கும் இசட்டும் ஒய்யும். அப்ப எப்படி இங்க ரெண்டு வராது, இங்கதான் வரும். சோ இசட்டோட இமீடியட் லெஃப்ட்னா இல்ல யூவோட இமீடியட் லெஃப்ட் இசட். அப்ப யூ இங்க போட முடியாது, யூ இங்க போட்டேன்னு வைங்களேன். யூவோட இமீடியட் லெஃப்ட் இசட் அண்ட் ரெண்டு பேரும் வேற வேற சைட்ல இருக்காங்களா, டிஃபரண்ட் சைட்ல இருக்காங்க. அதே மாதிரியே இங்க யூ இங்க போட்டுட்டு இசட் இங்க போட்டுக்கலாம். ரெண்டு பேரும் வேற வேற சைட்ஸ்ல இருக்காங்க. யூவோட இமீடியட் லெஃப்ட் இசட் வந்துருச்சு. ஓகே, இசட் டஸ் நாட் சிட் ஆப்போசிட் டு வி. இசட்க்கு ஆப்போசிட்ல வி வரக்கூடாதுன்னா, இசட்க்கு ஆப்போசிட்ல வி வரக்கூடாதுன்னா அப்ப வி இங்க வரலாமா? இல்ல சாரி, வி அதான் நம்ம எழுதிருக்கோமே. இங்க வி இங்க இருக்குல்ல, சோ வி இங்க இருக்கு, ஆப்போசிட்ல இல்ல. வியும் இசட்டும் ஆப்போசிட்ல இல்ல. ஓகே, அடுத்து only one person sits u and s. யூக்கு எஸ்க்கு நடுவுல ஒரு பர்சன் இருக்காங்கன்னா யூவோட லெஃப்ட் போட முடியாது, யூவோட ரைட் இங்க போட்டுக்கிறேன். அதே யூவோட லெஃப்ட் போட முடியாது, யூவோட ரைட் போட்டுக்கிறேன். யூக்கு எஸ்க்கும் நடுவுல ஒரு பர்சன் இருக்காங்க. டபிள்யூவும் வியும் வந்து இமிடியட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா டபிள்யூ எனக்கு இங்கதான் வரும். டபிள்யூவும் வியும் இமிடியட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் போட முடியும். சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இன்னும் ஒருத்தங்க ஃபில் பண்ணாம வச்சுக்கோமா. டீயா, டீயே இங்க போட்டுடலாம். YSW TXZ VU. ஓகேவா, கரெக்டா வந்துச்சா? சரி, அடுத்து மத்த இந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். சோ இது ஈஸி தான். நீங்க வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சரி நம்பர் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை ரிமைன் அன்சேஞ்சா இருக்குன்னு பாத்துருக்காங்க. எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா, சோ அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் லெட்டர் டு த லெட்டர் ஆஃப் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஓகே, சோ இது பாத்துக்கோங்க. தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், அதுல இருந்து செகண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன், தேர்ட், ஃபோர்த், ஹேண்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் இன் த வேர்ட் ஹெரிட்டேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், தேர்ட் ஃபோர்த் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். EH IR AT EG இந்த மாதிரி ரெண்டா இன்டர்சேஞ்ச் ஆயிக்கணும் அந்த ரெண்டு லெட்டர்ஸ்குள்ள. சோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட்ல இருந்து தேர்டு, ரைட்ல இருந்து தேர்டு, செகண்ட், 3 + 2 வந்ததுன்னா 5. அப்ப ரைட் ஹேண்ட்ல இருந்து 5th என்னவா இருக்கும், 6 இருக்கும். ரைட் ஹேண்ட்ல இருந்து 5th 6 இருக்கும். ஓகேவா, சரி. அடுத்து சோ இங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி 7 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி, 2 மேரிட் கப்புள் இருக்காங்க. சி வந்துட்டு ஜியோட சிஸ்டர் இன்லா. ஓகே, ஜியோட சிஸ்டர் இன்லானா ஜியோட ஜி மேல இருந்து அவங்க ஒய்ஃபோட சிஸ்டரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிக்கு ஒரு பிரதர் இருந்து, ஓகே நான் எப்படி யோசிக்கிறேன், எனக்கு என்னோட இதுல யோசிக்கிறேன், ஜிக்கு ஒரு பிரதர் இருந்து அந்த பிரதரோட ஒய்ஃபா கூட இருக்கலாம். ஜியோட சிஸ்டர் இன்லா சி அப்படின்னா. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கலாம், ஜியோட ஒய்ஃபோட சிஸ்டர் அல்லது ஜியோட பிரதரோட ஒய்ஃப் இப்படி கூட இருக்கலாம். சிஸ்டர் இல்லைன்னா இந்த மாதிரிதான் வரும். சரி, நான் மத்ததை ஃபில் பண்ணிட்டு இங்க வரேன். ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் எஃப். ஏ வந்து எஃப் ஓட ஃபாதர். ஓகே, E and A are siblings. E and A are siblings. Okay. E வந்து unmarried. E வந்து unmarried. Okay, அது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. C has no siblings. F is the niece of G. F வந்துட்டு G ஓட niece. G ஓட niece அப்படின்னா இப்ப இவங்களுக்கு இன்னொரு பிரதர் ஏதாவது இருக்க முடியுமா? ஏதான் ஃபாதரு, நீஸ்னா என்னது, நீஸ்னா ஃபீமேல், பொண்ணுதான். ஓகே, எஃப் ஜியோட நீஸ்னா அப்போ பாக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். பி இஸ் ஃபாதர் இன் லா ஆஃப் சி. இந்த இதை இங்க தூக்கி போட்டு பாக்கலாமா. இந்த சி ஜியோட நீஸ்.
இப்படி ட்ரை பண்ணுமா? நான் ஜஸ்ட் ஒரு க்ளூல எடுக்கிறேன். ஜி வந்து ஒரு மேல், ஜி 2 கப்பல் இருக்காங்க. இங்க ஒன்லி சிப்ளிங்ஸ் கொடுக்கல இல்ல, நான் இப்ப இதை எடுத்து இங்க நான் போட ட்ரை பண்றேன். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வராது. ஓகேவா? சரி, இந்த ஸ்டேட்மெண்ட போடுங்க. ஜிக்கு ஒரு பிரதர் இருக்கிறதாவும் அந்த பிரதரோட பொண்ணுதான் எஃப்ங்கிற மாதிரி போடலாம். அப்ப ஜிக்கு ஒரு பிரதர் அப்படின்னா இயும் ஜியும் ஏவோட பிரதரா, இ ஜி ஏ இவங்க 3 பேரும் சிப்ளிங்ஸா போட்டுக்கலாமா? இப்போ ஜிக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்களோட அவங்களோட ஒய்ஃப் சின்னு வரலாம், அவங்களோட ஒய்ஃப் சி. அப்போ ஜிக்கு இந்த சி சிஸ்டர் இன்லான்னு வந்துருச்சா? ஓகே, இது கரெக்ட் ஆயிருச்சு. அண்ட் ஜியோட அண்ணன் பொண்ணு, ஜியோட நம்ம யாராவது பிரதரோட பொண்ணையோ பிரதரோட பையனையோ நெப்பியூ நீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஜியோட பிரதரோட பொண்ணு எஃப்னு வந்துருச்சா? ஓகே, அப்ப இந்த இடத்துல எனக்கு கரெக்ட் ஆகுது. பி இஸ் ஃபாதர் இன் லா ஆஃப் சி. சியோட ஃபாதர் இன் லா பி அப்படின்னா அப்போ இந்த சியோட ஹஸ்பண்டோட அப்பாவா இருக்கலாமா? யாரு? இந்த பிங்கிறவங்க. ஓகே, ஃபாதர் இன் லா. அடுத்து ஜி இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் டி. ஜி வந்து ஒன்லி டாட்டர் ஆஃப், இது கன்ஃபார்மா நமக்கு போடல. ஸோ ஜீன் போட்டுக்கலாம். இது பிளஸ்ஸா மைனஸா நமக்கு கன்ஃபார்ம் தெரியாது. இங்க பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியாது. இவங்களோட சிஸ்டர் இல்ல இவங்க தான் பார்த்திருப்போம். ஸோ இது பிளஸ்ஸா மைனஸ் தெரியாது. ஓகே ஓகே. ஸோ ஜி வந்து ஒன்லி டாட்டர் ஆஃப் டி. அப்போ இவங்களோட அப்பா நமக்கு பின்னு தெரிஞ்சிருச்சு, அம்மா அப்போ டியா இருக்க முடியும். டியோட ஒன்லி டாட்டர் ஜினா அப்ப இ மேலா தான் இருப்பாங்க, ஸோ டி ஃபீமேலா தான் இருப்பாங்க. இப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? சி ஹாஸ் நோ சிப்ளிங்ஸ். ஓகே, சிக்கு சிப்ளிங்ஸ் இல்ல. ஓகே, செக் பண்ணிக்கலாமா? ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் எஃப், ஜி இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் டி, டியோட ஒன்லி டாட்டர். பி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் சி, பி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் சி. இ அண்ட் ஏ ஆர் சிப்ளிங்ஸ், எஃப் இஸ் த நீஸ் ஆஃப் ஜி, இ இஸ் அன்மேரிட், சி ஹாஸ் நோ சிப்ளிங்ஸ். ஓகே, கரெக்டா 2 கப்பல் இருக்காங்க. சோ அந்த நீங்க அந்த பிரதரின் அந்த சிஸ்டர் இன்லா இருக்குல்ல, இதை எடுக்கிறதுல கரெக்டா இருக்கணும். இங்க நான் எப்படி எடுத்திருக்கேன்? ஜிக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அந்த பிரதரோட ஒய்ஃப இந்த ஜிங்கிறவங்க சிஸ்டர் இன்லான்னு தானே சொல்லுவாங்க. அப்போ ஜியோட சிஸ்டர் இல்லா சி வந்துருச்சா? அதே இன்னொன்னு நீங்க எப்படி எடுக்கலாம்? ஜிக்கு கல்யாணமா இருக்கணும். ஓகேவா? ஜிக்கு கல்யாணமா இருக்கணும். ஓகே, மேலோ ஃபீமேலோ அந்த மேரேஜ் பண்ணவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா அவங்களை என்ன சொல்லுவாங்க? சீன் சொல்லலாமா? சோ இந்த மாதிரி நீங்க 2 இதுவும் சொல்லலாம். தன்னோட ஒய்ஃபோட சிஸ்டரையும் சிஸ்டர் இன்னான்னு சொல்லலாம், இல்லாட்டி அண்ணனோட சிஸ்டரையும் அண்ணனோட ஒய்ஃபையும் சிஸ்டர் இன்னான்னு சொல்லலாம். ஸோ அந்த சிஸ்டர் இன்லாங்கிறத இங்க ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ அது மட்டும் கவனமா இருங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த எல்லாமே ஈஸி தான். சம் ஆஃப் டிஜிட்ஸ் விச் இஸ் செகண்ட் டிஜிட் ஃப்ரம் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பர் என்ன? 753. அதோட தேர்ட் டிஜிட் 3. அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்டோட செகண்ட் டிஜிட் கேட்டிருக்கான். ஸோ 4 + 3 எவ்வளவு வரும்? 7 தானே? 7ஆ 6ஆ 3? செகண்ட் ஹையஸ்ட். நான் செகண்ட் லோயஸ்ட் எடுத்து பார்த்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், இது செகண்ட் ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்டோட செகண்ட் டிஜிட், ஃபர்ஸ்ட் ஹையஸ்டோட தேர்ட் டிஜிட். ஸோ 3 + 3 6. அடுத்து if all the numbers are ordered எல்லா நம்பரையும் உள்ள ஆட் பண்ணோம்னா ஓகே 1 5 8 13 14 வரும். இங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 17, இங்க 9 12 9 + 6 15 அண்ட் 12. இங்க என்ன கேட்டிருக்கான்? எதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ வரும்னு கேட்டிருக்கான். இந்த 638க்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ வரும். அங்கதான் 17 இருக்கு. அடுத்து மிடில் டிஜிட்ல எல்லாத்துலயும் 1 ஆட் பண்ணோம்னா 3 இதெல்லாம் 3ஆல டிவைஸ் ஆகணும். நான் இதை வந்து மிடில் டிஜிட்ல ஆட் பண்ண மாட்டேன். மொத்தமாவே 8 + 9 10, 8 + 1 9, 9 + 5 14, 14 + 1 15 வரும். ஸோ 15 3ஆல டிவைட் ஆகும். அடுத்து 14 + 3 17, 17ல 1 ஆட் பண்ணோம்னா 18. அதுக்கப்புறம் இதுவும் டிவைட் ஆகும். அடுத்து இங்க 1 ஆட் பண்ணணுமா? 6 + 9 15, 15 + 1 6. இது 16 கண்டிப்பா ஆகாது. 15 + 1 16 இதுவும் கண்டிப்பா ஆகாது.
இங்க 6 6 12 12 plus 1 13 13 கண்டிப்பா ஆகாது. ஓகேவா? நான் அந்த டிஜிட் மெத்தட்ல பாடினேன். ஓகேவா? ஏன்னா எந்தெந்த நம்பர் வந்து 3 ஆல அதோட டிஜிட் சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். அடுத்து இதெல்லாம் ஓகே தான். ஓகே, வேற இங்க பாக்கலாம். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? கே கிரேட்டர் தென் கியூவா? கே கிரேட்டர் தென் கியூ. கேல இருந்து நமக்கு கியூ போகணும்னா கே ஓ சேம். ஓகே, கே கிரேட்டர் தென் ஓ. அப்புறம் ஓல இருந்து கியூ போகும்போது டிஃப்ரெண்ட் அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல போயிடுது. எஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஐ கொடுத்துருக்கான். எஸ்ஸும் ஓ சேம். ஐக்கு போகும்போதும் கரெக்ட் தான். எஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஐ கரெக்ட். அடுத்து y லெஸ் தென் எல். ஒய் இங்க இருக்கு, ஒய் கிரேட்டர் தென் கண்டிப்பா வராது, ஆப்போசிட் சைட்ல போயிடும். ஸோ அதுவும் வராது. அடுத்து ஐ லெஸ் தென் கியூ. ஐ இங்க இருக்கு, ஐ எஸ், எஸ்ல இருந்து கியூ கரெக்டா வருதா? ஐ லெஸ் தென் எஸ், எஸ் லெஸ் தென் கியூ வரும். ஸோ கரெக்ட். டி லெஸ் தென் ஈக்குவல் டு வி. டி லெஸ் தென் ஈக்குவல் டு டீல இருந்து விக்கு எப்படி போகலாம்? டீல இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்க்கு போகணும். டி கிரேட்டர் தென் எஸ், எஸ்ல இருந்து நம்மளால வி போக முடியாது. ஸோ அப்போ வராது. ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ. ஆறு எஸ், எஸ்ல இருந்து டபிள்யூ போக முடியாது. ஸோ அப்போ அதுவும் வராது. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்து ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு என்னு கொடுத்துருக்காங்க. ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு என். ஆர் இங்க இருக்கு, என் இங்க இருக்கு. கரெக்ட் தானே? பர்ஃபெக்டா கரெக்டா வருது. இ லெஸ் தென் எல். இ லெஸ் தென் எல்லா இல்ல, அன்னோன் ரிலேஷன்ஷிப் வந்துடும். கியூ கிரேட்டர் தென் வி. கியூ கிரேட்டர் தென் வி கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்டும் தேர்டும் கரெக்ட். ஸோ அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் நீங்க போட்டுருவீங்கல்ல, ஈஸி தானே? சரி, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.